பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனி வட்டினா என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனி வட்டி அப்படின்னா என்னதுன்னா, வட்டி வீதம் வந்து மாறவே மாறாது. அந்த 10% அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதே 10%க்கு அந்த அமௌண்ட் ரூ. 1000 மட்டும்தான் வரும். ஆனால் கூட்டு வட்டியில் அப்படி பார்த்தீங்கன்னா வட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்கும், 10% இருக்கும். ஆனால் அது வந்து அசலை போய் பாதிக்கும், ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கான ஃபஸ்ட் இயரை பார்க்கும்போது ரூ. 1000 இருக்குது அப்படின்னா செகண்ட் இயரில் போகும்போது வட்டியோட தொகை வந்து மாறும், ஓகேங்களா? அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முதல்ல வட்டி தொகை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுதான் அசல், ஓகேங்களா? அசல் இன்ட்டு அந்த பர்சன்டேஜ் போடணும். அது போட்டாக்கா நமக்கு 1 இயருக்கான வட்டி வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வச்சு போட்டிருக்கேன். 10,000 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா ₹1000 கிடைக்குது. செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா அதே ₹1000 தான் இருக்கும். ஆனால் இயர் மட்டும் 2ஆக மாறும், ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், கூட்டு வட்டியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிக்கும் போது ₹1000 கிடச்சிரும். எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், தனி வட்டி, கூட்டு வட்டி 2 வருஷத்துக்குமே முதல் வருஷத்துக்கான வட்டி வீதம் வந்து மாறாது. எப்பயுமே செகண்ட் இயர்லேருந்து மட்டும்தான் மாறுபடும், ஓகேங்களா? இப்போ செகண்ட் இயர் பார்க்கும்போது ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் வந்து ₹1000 இருந்ததா, அந்த ₹1000 கொண்டு போய் அந்த ₹10,000 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணால் ₹11,000 ஆகிடும். ₹11,000க்கு 10% கண்டுபிடிச்சா ₹1,100 வருது, ஓகேங்களா? தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கான வட்டி பார்த்தீங்கன்னா ₹1000. ஆனால் கூட்டு வட்டியில் செகண்ட் இயருக்கான வட்டி எவ்வளோ பாருங்கள், ₹1,100. ₹100 அதிகமாக இருக்குது. ஏன் வந்து ₹1,100 வந்திருக்கு அப்படின்னா, கூட்டு வட்டி வந்து கூடிக்கிட்டே போகுது, ஓகேங்களா? அதனால தான் வந்து ₹1,100 ஆயிடுச்சு செகண்ட் இயரில். இப்போ நமக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அசல்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும், அது கூட நம்ம வட்டி தொகையை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மொத்த தொகை கிடச்சிரும். உதாரணமாக தனி வட்டியில் ₹10,000 அசல் இருக்குது, வட்டி பார்த்தீங்கன்னா ₹1000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ₹11,000. இது ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்முலா படி எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். SI = PNR/100, ஓகேங்களா? இது ஃபார்முலா படி போடணும். அசல் எவ்வளோ, Pன்றது அசல், ஓகேங்களா? அது ₹10,000 போட்டுக்கோங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்காக போடுறோம். அப்போ 10% பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? /100. ஏன் 100 போடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம /100 போடணும், ஓகேங்களா? அடித்து போட்டாக்கா ₹1000 வந்துடும். நம்ம இந்த மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லைனா அசல் தொகைக்கு 10% கண்டுபிடிச்சா நமக்கு அசல் கிடச்சிரும். இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது ஃபார்முலா படி போடுறது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? பாய்.